சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நாடுனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நாடுனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பான சகோதரங்களே, இந்த மாதம் மே மாதம் மாதாவின் மாதம். எனவே நாம் இந்த மே மாதத்திலே மாதாவிடம் இப்பொழுதே முழுமையாக நம்மை கையளித்து, நம்முடைய குடும்பங்களை கையளித்து, நம்முடைய நாடுகளை, உலக நாடுகள் எல்லாவற்றையும், திருச்சபை முழுவதையும் ஒப்படைத்து மாதாவின் வழியாக விசேஷ விதமாக இந்த மாதம் முழுவதும் நாங்கள் மன்றாடுவோம். அத்தோடு இன்னும் சிறப்பாக இன்றைய நாளிலே புனித சூசையப்பருடைய அவர் தொழிலாளர்களின் பாதுகாவலராக அவரை திருச்சபையானது கொண்டாடி வருகின்றது. ஆகவே அந்த நாளிலே நாங்கள் விசேஷ விதமாக எல்லா தொழிலாளர்களுக்காகவும் இங்கிருக்கின்ற நம்ம எல்லோருக்காகவும் விசேஷ விதமாக வேண்டுவோம். அதே வேளையிலே உலக நாடுகள் முழுவதும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்ற வேளையிலே அனைத்து தொழிலாளர்களுக்காகவும் கூட மன்றாடுவோம். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று எங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏனென்று சொன்னால், இன்று நம்முடைய குடும்பத்தினுடைய தலைவர் அருட்தந்தை ஸ்டீபன் அடிகளார் தன்னுடைய குருத்துவ அபிஷேகத்தின் 46வது ஆண்டை கொண்டாடுகின்றார். ஆகவே அருட்தந்தை அவர்கள் எமது சபையிலே பல்வேறு மடங்களிலே அதிபராக இருந்து, இறுதியாக சபையினுடைய உயர் தலைவராக இருந்து, இப்பொழுது இந்த மடத்தினுடைய அதிபராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே அருட்தந்தையுடைய வாழ்வுக்காக வேண்டிய இறைவனுக்கு நன்றி செல்வோம். தொடர்ந்தும் அருட்தந்தையை நிறைவாக இறைவன் ஆசீர்வதிக்கவும், அவருடைய பணி வாழ்வை ஆசீர்வதிக்கவும், அவருக்கு தேவையான உடலுள்ள சுகத்தை இறைவன் நிறைவாக கொடுக்கும்படியாக இன்றைய நாளிலே அருட்தந்தை ஸ்டீபன் அடிகளாருக்காக வேண்டி மன்றாடி செவிப்போம். இவ்வளவு காலமும் அருட்தந்தைக்கு இறைவன் செய்து வந்த அனைத்து வகையான நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இனி வரும் காலங்களிலும் அருட்தந்தையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய பணியையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடி செவிப்போம். ஆகவே தொடர்ந்தும் இன்றைய நாளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிறைவாக கிடைக்கும்படியாக இந்த பலியிலே நாங்கள் மன்றாடி செவிப்போம். மேலும் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பிரசாந்த் வி ஞானேந்திரம், மேரி ஜேம்ஸ், ஆண்டனி கம்மா, இசித்தோர் ஜெயசீலன் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இவர்களுக்கு தேவையான உடல் சுகத்தை கொடுக்கும்படியாகவும், இவருடைய குடும்பங்கள் நிறைவாக
ஆசீர்வதிக்கப்படவும் இந்த பலியை மன்றாடி செவிப்போம். மேலும் இன்றைய நாளே தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்ற சுரேன் இந்து என்பவர்களுக்கான கொண்டாடுவோம். இறைவன் இவர்களையும் நிறைவு ஆஸ்வதிக்கும்படியாகவும் குடும்ப வாழ்க்கையிலே பிரமாணிக்கமாகவும் ஒற்றுமையாகவும் வாழும்படியாகவும் தொடர்ந்தும் இவருடைய கருத்துக்களுக்காக வேண்டி ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். வேண்டுதல் பலியாக ஒரு குடும்பத்தில் நோய் நீங்கவும் பிள்ளைகள் முன்னேற்ற பாதையிலே செல்லவும் டிவைன்சி அபி என்பவர் புலமை பெற்று நல்ல முறையிலே ஆயத்தம் செய்யவும் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் சரிவரவும் கொண்டிருக்கின்றார்கள். கெலன் ஜெசி என்பவர் நோயிலிருந்து குணமடையவும், டினோசன் ஆல்சன் என்பவர் குடி போதையிலிருந்து மனமாறவும், டிவான்சிக்கு படிப்பிலே முன்னேற்றம் காணவும், இன்னும் ஒருவர் வெளிநாட்டு பயணம் சரிவந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழவும், விபுலன் என்பவருக்கு நிரந்தர வீசா கிடைக்கும்படியாகவும் மற்றும் ராஜ் ராமணன் என்பவர் மனமாறி தனது மனைவியோடு சேர்ந்து வாழவும், ஆருத் என்பவர் நோயிலிருந்து குணமடையவும், யூகேஸுக்கு கிரீன் கார்டு கிடைக்கவும், கஜி என்பவருக்கு வீசா கிடைக்கும்படியாக கேட்டிருக்கின்றார்கள். மற்றும் ஆன் என்பவருடைய மனமாற்றத்துக்காகவும் அவருடைய எதிர்கால வாழ்வுக்காகவும் கேட்டிருக்கின்றார்கள். ஜெமி சமந்தா குடும்பத்துடைய நல்வாழ்வுக்காகவும், அனிதா ஏரன் என்பவர் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், கெமிலா ஜோசீலானுடைய ஒற்றுமைக்காகவும், ஆதித் வின்சன் ரொஹான் உடல்நலத்துக்காகவும், அலெக்ஸ் மெஹரிஸ் ஜோகசீலன் அருள் ஜேம்ஸ் ரொஹான் என்பவருக்கு கண் பார்வை கிடைக்கும்படியாகவும் கேட்டு நிற்கின்றார்கள். ஆகவே இவருடைய கருத்துக்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். நன்றி பலியாக வேலண்டின் ஜசோதினி குடும்பம், வசந்தகுமார் குடும்பம், ஜெயந்தன் குடும்பம், ஜெரோசியா குடும்பம் மற்றும் இன்னும் ஒருவர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றார். மற்றும் இன்னும் ஒருவரும் கடந்த மாதம் முழுவதும் இறைவன் தங்களது குடும்பத்துக்கு செய்து வந்த எல்லா வகையான நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றார்கள். ஆகவே இவரோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய வாழ்விலே இறைவன் செய்து வருகின்ற எல்லா வகையான நன்மைகளுக்கும் நன்றி கூறி மன்றாடி செவிப்போம். மற்றும் இறந்து போன வீரசிங்கம் ட்ராசு ஜேசிலி, ஃப்ளோரன்ஸ் லில்லி, மத்தியாஸ் லூத்தமா, ஜேசுதாசன் லில்லி மோனிகா, சிமியோன் ஜேசுதாசன், அந்தோனி பிள்ளை மரியதாஸ், அல்போன் ஸ்டானிஸ்லோஸ் தங்கராயா, திருமதி மேரி சோபியா விஸ்வலிங்கம் ஜோர்ஜ் சங்கர், வின்சன் இஸ்ராயல், மேரி திரேசா, ஆண்டன் டேவிட், மோகன்ராஜ், ஆந்தனிமுத்து திரேசம்மா, துவானி அலெக், விக்டர் ஜசிந்தா, சந்தியா பிள்ளை சூசமரியதாசன், பிலோமினா பாலேந்திரன், மேரி கெலன் ஜேசி திருஞானம், ஜான் குயிண்டர்ஸ், இளையதம்பி ரெட்னம், ஜோசப் இமானுவேல், ஜோசப் ஜேம்ஸ், பிலோமினா ஜேம்ஸ், சவரிமுத்து சந்தியா பிள்ளை ஆரோக்கியம், அந்தோனி பிள்ளை சனிஸ்லோஸ் என்புடைய ஆண்மலை பாட்டிக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது மனித பலவீனத்தாலே கட்டிக்கொண்ட குறை குற்றங்களை இறைவன் மன்னித்து வானகரசிலே இடமளிக்கும்படியாக இந்த பலியிலே இறந்து மன்றாடி செவிப்போம். இன்னும் அன்பானவர்களே, என்னோடு சேர்ந்து அருட்தந்தை சாந்திக்குமார் அவர்களும் குருப்பட்டம் பெற்றார். 1980 ஆண்டு இதே நாளிலே மே மாதம் 1ஆம் தேதி நம்முடைய மரியன்னை பேராலயத்திலே ஆயத்தியோக பிள்ளை அடிகளாரால் குருத்துவம் பெற்றோம். இனி அவருக்காகவும் விசேஷமாக வேண்டுவோம். அதே போல் எங்களுடைய காலம் சென்ற முன்னாள் உயர் தலைவர் அருட்தந்தை அலோசியஸ் அவர்களும் இதே நாளிலே குருத்துவம் பெற்றார். அவருடைய ஆன்மகளை பாட்டிக்காகவும் சிறப்பாக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளையே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் எனும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித ஜோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் மானிடரை நம்மிருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் உருவன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உங்கள் விதை தரும் செடிகள் பழ மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கம் பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாயுள்ள இறைவன் நீரே. ஊழி ஊழி காலமாயுள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீ. மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீ. ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பிய, அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வார எத்துணை காலம் இந்நிலை ஊழியருக்கு இரக்கம் காட்டு. காலைதோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழிய, அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். உம்மடியார் மீதும் செயலும் அவர்தம் மைந்தன் மீதும் அது ஆட்சியும் விளங்கச் செய்ய. அவர்தம் மைந்தர் மீதும் அது ஆட்சி
விளங்கச் செய்ய. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருள. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 54 58 முடிய. 13வது அதிகாரம் 54 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர்கள் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்ற எங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, 1955ஆம் ஆண்டு அன்றைய நமது திருத்தந்தை 12ஆம் பயஸ் 12ஆம் பத்திநாதர் அவர்களால் இந்த தொழிலாளர் தின பெருவிழா ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு பார்க்கின்றோம், நம்முடைய திருத்தந்தையாக இருந்த பிரான்சிஸ் அவர்களும் தம்முடைய திருமடல் வழியாக இந்த புனித சூசையப்பனுடைய தொழிலாளர் என்ற அந்த நிலையை பற்றி மிகவும் சிறப்பாகவும் முக்கியமானதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அன்பானவர்களே, இன்று இந்த தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாம் நம்முடைய மக்களை, இங்கு இருப்பவர்களை அல்லது
ஈழத்து தமிழர் என்று அழைக்கப்படுகின்ற மக்களினுடைய அந்த தொழில் அனுபவத்தை, அவர்களுடைய ஆர்வத்தை பற்றி தென்னிந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நடிகர், மிகவும் உயர்ந்த நிலையிலே அவர்களுடைய குடும்பமானது இந்த முழுவதுமே இந்த நடிப்பு உலகிலே இருந்து அந்த தென்னிந்திய சினிமாவை வழி நடத்தியவர்கள். அவர் சொல்லுவார், இன்று நீங்கள் தமிழ் மக்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய திறமைகளை, அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை, அவர்களுடைய செயலாற்றும் அந்த நிலைகளை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் இன்றைய உலக நாடுகளிலே, பிரான்ஸ் அல்லது மற்ற எல்லா உலக நாடுகளிலும் சென்று அங்கு பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய நாடுகளாகவே அதை ஆக்கியிருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே சென்று, இங்கே இருந்து செல்லும் பொழுது எதுவுமே அற்றவர்களாக வெறும் கையோடு சென்றார்கள். விரல்களை மட்டும் வைத்துக்கொண்டு அங்கு சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த உழைப்பின் மேன்மை, அந்த அர்ப்பணம், அந்த நாங்கள் உழைத்து தான் உண்ண வேண்டும் என்ற அந்த ஆண்டவருடைய கட்டளை அவர்களிடையே முழுமையாக நிறைவேறியது. எனவே நாம் இன்று இந்த தென்னிந்திய நடிகர்கள் இன்று வெளிநாடு போகின்றோம் என்று சொன்னால், அல்லது வெளிநாடுகளிலே எங்களுடைய படப்பிடிப்புகளை எல்லாம் நடத்துகின்றோம் என்று சொன்னால், அதற்கு ஒரே காரணம் இந்த ஈழத்து தமிழர்கள்தான் என்று சொல்லி அவர் மிகவும் அழுத்தமாகவும் அழகாகவும் கூறி நிற்கின்றார். அது எவ்வளவு உண்மை என்பதை நமக்கும் தெரியும். நம்முடைய மக்கள் அங்கு சென்று, இன்று நீங்கள் பல பேரும் அங்கு சென்றிருப்பீர்கள் வெளிநாடுகளுக்கு. அங்கு சென்று பார்ப்போமாக இருந்தால் அவர்களுடைய அந்த கை ஓங்கி இருப்பதையும், அங்கு இருக்கின்ற அந்த சிட்டிகளில் எல்லாம் இவர்களுடைய கடைகளும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் எல்லாம் அமைந்திருப்பதையும் நாங்கள் காண்கின்றோம். இப்படியாக அன்பானவர்களே, இந்த உழைப்பு என்பது நமக்கு புதியது அல்ல, நம்முடைய பாரம்பரியமாகவே வருகின்றது. அதைத்தான் நாம் இடம்பெயர்ந்து சென்ற காலங்களிலும் பார்க்கின்றோம். எப்பொழுதெல்லாம் எங்களுடைய மக்களுக்கு தொழில் இல்லாத நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் அவர்கள் கஷ்டமான நிலைக்கு அல்லது எப்படியாக குடும்பத்தை கவனிப்பது என்ற நிலை இருக்கும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதுமே கஷ்டப்பட்டு வேலை செய்துதான் தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவார்கள் என்பது என்னுடைய அனுபவமாகவும் இருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையிலே அன்பானவர்களே, இன்று இந்த உழைப்பின் மேன்மை எப்படியாக கொடுக்கப்படுகின்றது என்பதை நாம் இன்றைய வாசகங்களிலே பார்த்தோம். ஆதி ஆகமத்திலே ஆண்டவர் அந்த அன்றைய நாளிலே அந்த ஆதாம் ஏவாளினுடைய அந்த பாவத்தின் பிற்பாடு நீங்கள் உழைத்து உண்ண வேண்டும் என்று சொன்ன அந்த கட்டளையை கொடுத்த பொழுது அது ஒரு முள்முடி போல அந்த எங்களுக்கு தெரிந்தது. ஆனால் அதன் பிற்பாடு ஆண்டவராகி இயேசுவினுடைய வருகையின் பிற்பாடு அல்லது இறைவனோடு சேர்ந்து அந்த அவருடைய பணிதான் இந்த உழைப்பு என்று தெரிந்ததும் அவரோடு ஒன்றித்து இந்த செயல்களை எல்லாம் செய்த நாங்கள் ஆரம்பித்த பிற்பாடு இது ஒரு மணிமுடியாக நமக்கு வந்திருக்கின்றது. உழைக்க வேண்டும், உழைத்துத்தான் என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவேன், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று சொல்லி எல்லோருமே அர்ப்பணித்த நிலையிலே இருக்கின்றோம். புனித சூசியப்பர் அதற்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அவர் அன்றைய நாளிலே அவரை பற்றி தெளிவாக நற்செய்தியிலே கூறப்படுகின்றது. இதுதான் பெரிய விடயமாக இருக்கின்றது. அதாவது அவர் தச்சன் என்ற நிலையிலே இருந்து தன்னுடைய அந்த மரியாவையும் அந்த இயேசுவையும் காப்பாற்றியது அந்த தச்சு தொழிலினாலே, அந்த தன்னுடைய தொழிலினாலே. அதே போல அந்த ஆண்டவர் இயேசுவை கூட விடவில்லை. அவரும் அந்த தொழிலை செய்து அவர் தச்சனாக வாழ்ந்தார் என்று சொல்லி கூட நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த நிலையிலே அன்பானவர்களே, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்வையும் நாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான் இந்த நாட்களிலே உழைத்து அல்லது வீடுகளிலே கூட வேலை செய்கின்ற பொழுது நீங்கள் உழைக்கின்றீர்கள். வேறு இடங்களுக்கு போய்த்தான்
வேலை செய்ய வேண்டும் என்று அல்ல, வீட்டில் இருக்கின்ற பெண்களும் தாய்மார்களும் எல்லாரும் நீங்கள் முழு நேரமும் தொழில் ஆற்றி கொண்டு தான் இருக்கின்றீர்கள். எனவே ஆண்களுக்கு சமமாக பெண்களும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவைகள் எல்லாம் அதோடு இன்றைய நாளிலே உலக நாடுகள் முழுவதும் இருக்கின்ற எந்தவித வேறுபாடும் இன்றி, சமய வேறுபாடோ நாடு வேறுபாடோ மொழி வேறுபாடோ இன்றி எல்லோருமே தொழிலாளர் தினத்தை அனுசரிக்கின்றார்கள். ஆகவே நாம் எல்லோருக்காகவும் மன்றாடுவதோடு நம்முடைய திருச்சபையிலேயும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் திருத்தந்தையில் இருந்து ஆயர்கள், குருக்கள், துறவியர் எல்லோருமே செய்கின்ற பணிகளும் இந்த சூசியப்பரை பின்பற்றி ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி ஆற்றுகின்ற நம்முடைய தொழிலாகவும் அதுகள் ஆண்டவருடைய நிலையிலே பணிகளாக மாறுகின்றன. எனவே அன்பானவர்களை, நாங்கள் இன்றைய நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், குறிப்பாக இந்த வரங்களுக்காகவும், நம்முடைய மக்களுக்கு தந்த இந்த நிலையிலே அவர்கள் தொடர்ந்தும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும், நம்முடைய தொழில் துறைகள் எல்லாம் ஆண்டவரால் சிறப்பான முறையிலே புனித சூசியப்பரின் வழியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அந்த ஆண்டவருடன் நம்ம எல்லோரையும் அர்ப்பணித்தே மன்றாடுவோம். ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தே, இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தே. ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தே, இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தே. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன், உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தே, இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கம் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா, புனித ஜோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்களும் அதே மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே கருணையும் நீதியும் ஆகும். புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரையும் அது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தி நீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. வருபவராசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தருடனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கே நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருகாவை நினைவு கூர்ந்தளம். எங்களுடைய திருத்தந்தை 14ஆவதிலேயோ எங்களார் ஜஸ் ஞான பிரகாசம் ஆண்டகை எல்லா திருநராகிய அனைவரோடும் உமது திருகாவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இத்திருப்பலியை நினைவுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் எனும் போர்களாலும் வன்முறை செல்லாலும் நோய்களினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் இறந்து போனவர்களையும் யார் நினையாத ஆன்மாக்கள் உத்தரப்பிலே செல்கின்ற ஆன்மாக்களையும் உங்களுடைய குடும்பங்களில் இறந்து போன அனைவரையும் உமது திருமொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், இன்னும் விலகில் உமக்கு ஒன்றாய் இருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் நம் அன்பான தந்தையாக இருக்கின்றார். ஆகவே நாம் குழந்தைகளுக்குரிய அன்போடு அவரை அழைத்து நமக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் இன்னும் இன்றைய நாளிலே இந்த குருத்துவத்தின் நாளிலே ஆண்டவருக்கு நன்றியாகவும் மற்றும் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாம் விசேஷமாக வேண்டிக் கொள்வோம். உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி இந்த உலகின் பாவங்களை போக்குவதற்காக இந்த உலகிற்கு வந்து தாமும் தொழில் செய்து நமக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருந்து நம் எல்லோருக்கும் வாழ்வு தருகின்ற இறைமகன் கிறிஸ்து. அவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் எம்மை காத்து எமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே, இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், என்று புகழ்ந்திடாய் திருமறையே. மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே, இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், என்று புகழ்ந்திடாய் திருமறையே. உலகத்தின் பேரொளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய், உலகத்தின் பேரொளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய், எந்த காலமும் வாழ்ந்திடும் எழில் நிலையா இன்ப சாட்சி குருத்துவமே. எந்த காலமும் வாழ்ந்திடும் எழில் நிலையா இன்ப சாட்சி குருத்துவமே. மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே, இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தா, என்று புகழ்ந்திடாய் திருமறையே. இயேசுவில் அன்பான சகோதரங்களே, 46 ஆண்டுகளாக ஆண்டவர் என்னுடைய இந்த குருத்துவ பணியிலே குருவாக என்னை வைத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். எனவே இந்த நிலைக்கு குருத்துவத்துக்கு வருவதற்கே எனக்கு உதவியாக இருந்த எல்லோருக்காகவும் நான் இன்று வேளையிலே மன்றாடுகின்றேன், அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இன்னும் குறிப்பாக எனக்குள்ளே சிறு வயதிலே குருவாக வர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் என்னுடைய அம்மா தான் கடைசியாக என்னை கேட்டார். நீ குருவாக போகிறேன்னு சொன்னேன், குருவுக்கு போகிறையா என்று சொல்லி குருமடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னான். அவருடைய வார்த்தை கேட்டுத்தான் நான் அந்த நாளிலே வந்திருந்தேன். அத்தோடு மட்டுமல்ல, என்னுடைய அப்பா தான் என்னை கூட்டி கொண்டு வந்து நம்முடைய இந்த சிவமாலை தாச சபை 1969ஆம் ஆண்டிலேயே நம்முடைய புனித ஜுவானியார் ஆலயத்திலே தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சிவமாலை தாச சபை ஆரம்பிக்கப்பட்டது இங்கே யாழ்ப்பாணத்திலே. எனவே அப்படியாக வந்த பொழுது அந்த சகோதரர் எல்லாரும் வந்திருந்தார்கள். எனவே அங்கு என்னை இந்த குறுமடத்திலே சேர்த்தது
என்னுடைய அப்பா தான் கொண்டு வந்து சேர்த்தார். எனவே அந்த பெற்றோருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் இன்னும் மற்ற உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும், அத்தோடு இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 46 ஆண்டுகளும் நீங்கள் என்னோடு இங்கே இருந்து எல்லாவற்றிலுமே பங்கு கொண்டீர்கள். எனவே அது உங்கள் எல்லோருக்காகவும் உங்களுடைய சுகங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றேன். இன்னும் இன்றைய நாளில் இந்த நாளை சிறப்பித்த எங்களுடைய அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் விசேஷமாக நன்றி சொல்லுகின்றேன். அல்லத்தோடு இந்த பாடகர் குலாமுக்காகவும் விசேஷ விதமாக நன்றி சொல்லி அவர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகின்றேன். உங்கள் எல்லோருக்கும் கூட இன்னும் இந்த நிலையிலே இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டிருக்கின்ற மற்றும் எல்லா இடத்திலிருந்து இதை பார்க்கின்ற அவர்களுக்காகவும் கூட அவர்களுக்கும் நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து எனக்காகவும் மன்றாடுங்கள், நானும் உங்களுக்காக மன்றாடுகின்றேன். நன்றியோடே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித ஜோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையறாது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடே இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே,
நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.